வணக்கம் நண்பர்களே. இந்த பிரத்யேகமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் தொகுப்பாளர். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஒவ்வொரு மாணவனுக்கும் தேர்வுக்கு தயாராயிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாளைக்கு பல மணி நேரம் தூக்கத்தை கெடுத்து கை வலிக்க வலிக்க எழுதி பார்த்து ரொம்பவே கடுமையா படிச்சிருப்பீங்க. ஆனா ஃபைனலா ரிசல்ட் வரும்போது மார்க் மட்டும் ஏன் எதிர்பார்த்த அளவுக்கு வரமாட்டேங்குதுன்னு எப்பவாவது ஆதங்கப்பட்டிருக்கீங்களா? நாம இவ்வளவு உழைச்சோமே, அதுக்கேத்த பலன் கிடைக்கலையேன்னு ஒரு ஏமாற்றம் கண்டிப்பா உங்களுக்குள்ள வந்திருக்கும். அதுக்கு காரணம் நீங்க உங்க விடைத்தாளை எப்படி பிரசன்ட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஆனா மிக முக்கியமான விஷயத்துலதான் ஒளிஞ்சிருக்கு. எக்ஸ்ட்ரா நேரம் முழிச்சு படிக்காமலேயே நீங்க படிச்சதை மட்டும் வச்சு எப்படி அதிக மார்க் அள்ளலாம் அப்படிங்கிற சீக்ரெட்ஸை தான் இன்னைக்கு நாம இந்த தொகுப்புல ரொம்ப ஆழமா உடைக்க போறோம். நாம எவ்வளவுதான் கடுமையா உழைச்சு படிச்சாலும் அந்த உழைப்புக்கு எப்பவுமே அதிக மார்க் ஒரு கேரண்டியா இருக்காது. ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியுமா? ஏன்னா உங்களோட அந்த கடின உழைப்பு, நீங்க கண் விழிச்சு படிச்ச அந்த ராத்திரிகள், இதெல்லாம் உங்க பேப்பரை திருத்துற ஆசிரியருக்கு தெரிய போறது இல்ல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்க முன்னாடி இருக்கிற உங்க விடைத்தாள் மட்டும்தான். நீங்க படிச்ச விஷயத்த அந்த எக்ஸாம் பேப்பர்ல எப்படி எழுதி காட்டுறீங்க அப்படிங்கறதுலதான் உங்க ஒட்டுமொத்த மார்க்கும் அடங்கியிருக்கு. இதுதான் பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் ஏமாற்றம் அடைகிறதுக்கு காரணம். உங்களோட அந்த கடின உழைப்புக்கான பலன் முழுமையா உங்களுக்கு கிடைக்கணும்னா திருத்துறவங்களுக்கு புரியுற மாதிரி உங்க அறிவை வெளிப்படுத்தணும். அது உங்க கடின உழைப்புக்கு நீங்களே செஞ்சுக்கிற ஒரு மிகப்பெரிய நியாயம். இதுக்கு பின்னால ஒரு சைக்காலஜி இருக்கு. அதான் தி இவாலுவேட்டர்ஸ் மைண்ட் செட். அப்படின்னா என்ன? உங்க எக்ஸாம் பேப்பரை திருத்துற ஆசிரியருக்கு உங்க விடைத்தாளை பார்த்த முதல் வினாடியிலேயே மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவான அல்லது நெகட்டிவான உளவியல் ரீதியான தாக்கம் ஏற்படும். அதை தான் நாம ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். ஒரு பேப்பரை பார்த்த உடனே இது ஒரு பிரில்லியன்டான ஸ்டூடெண்டோட பேப்பர், இல்ல இது ஒரு ரொம்ப சுமாரான பேப்பர்னு உங்க மூளை ஒரு முடிவுக்கு வந்துடும். இந்த முதல் பார்வைதான் உங்க மார்க் முடிவு செய்ய போற ரொம்ப வலுவான அஸ்திவாரம். அந்த முதல் பார்வையில நாம எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கறது தான் நாம அடுத்து தெரிஞ்சுக்க போறோம். சரி, இப்போ நாம முதல் பகுதிக்குள்ள போலாம். முதல் அபிப்பிராயம், ஆசிரியரின் மனநிலை. இப்போ நீங்க ஒரு ஸ்டூடெண்டா யோசிக்கிறத கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு உங்க பேப்பரை திருத்துற ஒரு ஆசிரியரா யோசிச்சு பாருங்க. ஒரு நாளுக்கு 50ல இருந்து 100 பேப்பர்களை அவங்க திருத்த வேண்டியிருக்கும். அந்த சோர்வான நேரத்துல ஒரு மதிய வேலையில உங்க பேப்பர் அவங்க கையில கிடைக்குதுன்னு வைப்போம். அப்ப அவங்க உங்க பேப்பர்ல இருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க? அவங்க எதிர்பார்ப்பதெல்லாம் தங்களோட வேலையை சுலபமாக்கும் ஒரு விடைத்தாள மட்டும்தான். உங்களுக்கு எவ்வளவு தெரியும் அப்படிங்கறது இங்க முக்கியமே இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சதை அந்த பேப்பர்ல எப்படி காட்டுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட மார்க்கா மாறுது. இதை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கோங்க. திருத்துற ஆசிரியரோட வேலையை எவ்வளவு சுலபமாக்க முடியுமோ அவ்வளவு சுலபமாக்கணும். அவங்க உங்க பேப்பர்ல ஆன்சரை தேடி தேடி திருத்தக்கூடாது. பார்த்த உடனே டிக் பண்ணி மார்க் போடுற மாதிரி தெளிவா இருக்கணும். அடுத்த பகுதி 2, அழகை விட தெளிவு ஏன் முக்கியம்னு பாப்போம். நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய தப்பான எண்ணம் என்னன்னா, என் கையெழுத்து ரொம்ப அழகா ஒரு ஓவியம் மாதிரி முத்து முத்தா இருந்தாதான் நிறைய மார்க் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது. சத்தியமா அப்படி இல்லைங்க. கையெழுத்து ரொம்ப அழகா ஒரு கலை மாதிரி இருந்து ஆனா அதுல என்ன எழுதியிருக்குன்னு ஒரு சோர்வான ஆசிரியரால வாசிக்க முடியலன்னா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. மாறாக கையெழுத்து ரொம்ப சாதாரணமா சுமாராதான் இருந்தாலும் எந்த சிரமமும் இல்லாம ரொம்ப தெளிவா வாசிக்க முடிஞ்சா அதுதாங்க பெஸ்ட் பேப்பர். உங்க கையெழுத்து ரொம்ப அழகா இருக்கணும்னு அவசியமே இல்ல நண்பர்களே. ஆனா மத்தவங்க வாசிக்கிற அளவுக்கு பழிச்சுன்னு தெளிவா இருக்கணும். அவ்வளவுதான் மேட்டர். இப்போ பகுதி 3, விடை வடிவமைப்பு. உங்க ஆன்சர்ஸை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க பேப்பரை திருத்துற உங்களோட கவனத்தை எப்படி ஈர்க்கிறது? இதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ரூல்ஸ் இருக்கு. முதல் விஷயம், ஒவ்வொரு ஆன்சருக்கும் நடுவுல கண்டிப்பா ஒரு கோடு போடுங்க அல்லது நல்லா இடம் விட்டு அடுத்த கேள்வியை ஆரம்பிங்க. ஏன் தெரியுமா? நீங்க விடுற அந்த இடைவெளி தான் திருத்துறவரோட கண்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனை கொடுக்குது. இதுதான் விஷுவல் பிரீதிங் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெருக்கி நெருக்கி எழுதப்பட்ட பேப்பரை பார்த்தாலே மூளை சோர்வடைஞ்சிடும். ஆனா ஒரு பதில் முடிஞ்சு அடுத்த பதில் ஆரம்பிக்குது அப்படிங்கறத உங்க இடைவெளி ரொம்ப தெளிவா காட்டும் போது அங்க உங்க பேப்பருக்கு ஒரு ப்ரொஃபஷனலான லுக் கிடைக்குது. அடுத்ததா ஒரு சூப்பரான மேஜிக் ட்ரிக் இருக்கு. உங்க பதில்ல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ், அதாவது கீவேர்ட்ஸ் வரும்போது அதை ஒரு பிளாக் பென் இல்லைன்னா பென்சிலால ஸ்கேல் வச்சு நீட்டா அண்டர்லைன் பண்ணிடுங்க. ஏனோ தானோன்னு கிறுக்க கூடாது. நீங்க அப்படி அடிக்கோடு போடும் போது அது திருத்துறவரோட கண்களை நேரா ஈர்க்கும். அந்த பதிலுக்கான முக்கியமான வார்த்தை இங்கதான் இருக்குன்னு ஒரு நியான் போர்டு வச்சு கை காட்டி கூப்பிடுற மாதிரி இது செம எஃபெக்டிவா வேலை செய்யும். இந்த சின்ன விஷயம் ஏன் அவ்வளவு பவர்ஃபுல்னு கேக்குறீங்களா? திருத்துறவங்க ஒரு பேப்பரை திருத்தும் போது அவங்க மூளை எப்பவுமே அந்த ஆன்சர் கீழ இருக்கிற முக்கியமான வார்த்தைகளை தான் தேடும். நீங்க அதை அண்டர்லைன் பண்ணி காட்டிட்டீங்கன்னா அந்த வார்த்தைகளை பார்த்த உடனே உங்களுக்கு முழு மார்க் கொடுக்க உங்களுக்கு தோணும். அவங்க உங்க முழு பதிலையும் உட்கார்ந்து வரி வரியா படிச்சு நேரத்தை வீணாக்கவோ தப்பு கண்டுபிடிக்கவோ மாட்டாங்க. உங்களுக்கு பதில் முழுசா புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்த உடனே ஃபுல் மார்க் அசால்ட்டா கிடைச்சிடும்.
நிறைய பேர் எக்ஸாம்ல பண்ற இன்னொரு பொதுவான தப்பு என்னன்னா, ஒரு பெரிய பேராகிராஃபா எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னே தெரியாம ரொம்ப நெருக்கமா ஒரு பெரிய சிவரு மாதிரி எழுதுறது. அப்படி இருந்தா யாருக்குங்க படிக்க தோணும்? அது திருத்துபவர்களுக்கு ஒரு பெரிய சலிப்பை தான் ஏற்படுத்தும். எப்பவுமே பெரிய பேராகிராஃபா எழுதுறதை தவிர்த்துட்டு பாயிண்டா புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு ரொம்ப சுத்தமா எழுதுங்க. இப்படி எழுதுனா ஒவ்வொரு பாயிண்ட்டும் தனித்தனியா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்க ஆன்சரும் ரொம்ப தெளிவா ஈடுபடும். பகுதி 4, படங்கள் மற்றும் திருத்தங்கள். ஒரு கிளீனான பேப்பரை மெயின்டைன் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம் டென்ஷன்ல நாம பண்ற இன்னொரு மிஸ்டேக் டயக்ராம்ஸ்ல தான். டயக்ராம் வரை சொல்லி கேட்டிருந்தா கண்டிப்பா பென்சில் தான் யூஸ் பண்ணணும். இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அதே மாதிரி அரை மணி நேரம் செலவழிச்சு ரொம்ப சூப்பரா படம் வரைஞ்சிட்டு அதோட பாகங்களை குறிக்க மறந்துடாதீங்க. பார்ட்ஸ் குறிக்கலனா அந்த படத்துக்கு எந்த வேல்யூவும் இல்ல. அது வெறும் சாதாரண கிறுக்கலா மாறிடும். அதுக்கான மார்க்கும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது. சரி, எக்ஸாம்ல தப்பா எழுதிட்டோம், பதற்றப்படலாமா? வேண்டவே வேண்டாம். ஒரு தப்ப பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு பயம் வந்து பேப்பர் கிளியர் அளவுக்கு பேனாவை வச்சு கிறுக்குவோம். தயவு செஞ்சு இனிமே அப்படி கோபமா கிறுக்காதீங்க. அப்படி செய்யறது உங்க பேப்பரோட அழகே டோட்டலா ஸ்பாயில் பண்ணிடும். தப்பு நடந்தா பதற்றப்படாம கூலா ஒரு ஆழமான மூச்சு விட்டுட்டு அதை எப்படி நேர்த்தியா ஹேண்டில் பண்றதுன்னு கத்துக்கோங்க. ஒரே ஒரு கோடு, இந்த ஒன்றைய மட்டும் நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. தப்பான வார்த்தைக்கு மேல மெல்லிசா ஒரே ஒரு சின்ன கோடு போட்டா மட்டும் போதும். திருத்துறவங்களுக்கு அது தப்புன்னு சுலபமா புரிஞ்சிடும். அவங்க அதை தவிர்த்துட்டு நீட்டா அடுத்த வரிய படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதே சமயம் உங்க பேப்பரோட அழகும் கொஞ்சம் கூட குறையாது. இது ரொம்ப சின்ன விஷயமா உங்களுக்கு தெரியலாம், ஆனா உங்க விடைத்தாளை சுத்தமா வச்சுக்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். பகுதி 5, மதிப்பெண் உளவியல். அந்த அதிக மார்க் வாங்குறதுக்கான சைக்காலஜி ரகசியம். இது வரைக்கும் நாம பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி ஒரு பெரிய மேஜிக்கை உருவாக்குதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த மாபெரும் ரகசியம் இதுதான். பேப்பர் நீட்டா இருந்தாலே திருத்துறவங்களோட மனநிலை பாசிட்டிவா இருக்கும். ஆமாங்க, உங்க விடைத்தாள் எந்த அளவுக்கு சுத்தமா நேர்த்தியா படிக்கிறதுக்கு சுலபமா இருக்கோ அது திருத்துற ஆசிரியரோட மைண்ட் செட்டும் தானாகவே ஒரு பாசிட்டிவான மூடுக்கு மாறிடும். இதுதான் உங்க வெற்றிக்கான அல்டிமேட் திறவுகோல். இந்த பாசிட்டிவான மனநிலை எப்படி எக்ஸ்ட்ரா மார்க்கா மாறுதுன்னு யோசிக்கிறீங்களா? இத சைக்காலஜில ஹேலோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்வாங்க. நீங்க ஒரு பதில கொஞ்சம் சுமாரா எழுதியிருந்தாலும் உங்க பேப்பரோட அந்த அழகான லுக், அந்த நேர்த்தி திருத்துறவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி உங்களை ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்டா உங்க மனசுல பதிய வச்சிடும். அதனால சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அல்லது கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவங்க கண்ணுக்கு பெருசா தெரியாது. உங்க மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயத்துல உங்களுக்கு முழு மார்க் ஈஸியா கிடைச்சிடும். உங்க பேப்பரோட தோற்றம் தாங்க உங்களுக்கான மார்க் அமைதியை இழுத்துட்டு வரும். சோ கடைசியா உங்களை பார்த்து ஒரு கேள்வி. இவ்ளோ கஷ்டப்பட்டு இரவு பகலா முழிச்சு படிச்ச உங்க உழைப்ப ஒரு சுமாரான கேர்லெஸ்ஸான பிரசன்டேஷன் உங்ககிட்ட இருந்து திருடிட்டு போக நீங்க விட போறீங்களா? கண்டிப்பா மாட்டீங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களோட அறிவும் உழைப்பும் சரியான முறையில வெளிப்படணும். இந்த அலசல் உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. நாளைக்கு எக்ஸாம் எழுத போற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உடனே ஷேர் பண்ணி அவங்களும் அதிக மார்க் எடுக்க ஒரு சின்ன உதவியை செய்யுங்க. வரப்போகிற தேர்வுகளை தைரியமா நேர்த்தியா எதிர்கொள்ளுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு முக்கியமான தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் தொகுப்பாளர். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.